ஒருவர் வந்தார். அவர் ரொம்ப எங்களை வேதனைப்படுத்திருக்காரு. ரொம்ப வேதனைப்படுத்திருக்காரு. உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாத பசங்கள்லாம் உழுத்து வந்துருக்கீங்கடா அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப சீப்பா மனவேதனைப்படுத்தின ஒரு மனுஷன். அவர் உள்ள வந்தாரு. பில் போட்டுக்க, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. நான் வாங்கி தர முடியாதுன்னு சொன்னேன். போயிட்டாரு. கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்து அப்படி தலையை சாய்ச்சேன். பாஸ்டர் பெல் அடிச்சாரு. ஒரு அவசரமாக தான் கேட்டாரு. வந்து பார்த்தா சைக்கிள் பூட்டி இருக்கு. நான் எப்பவுமே சைக்கிளை பூட்ட மாட்டேன். பூட்டினா ஒரு இடத்துல சாவி வைப்பேன். ஓடி போய் சாவியை பார்த்தேன், சாவியை கிடைக்கல. ஓடி பார்த்தேன், யார்ட்டு கேட்டால் யாரும் சாவி எடுக்கலன்னுட்டாங்க. அன்றைக்கு ஒரு 8-10 முறை நடந்திருப்பேன். ரொம்ப கைகால் வலி எனக்கு தாங்க முடியல. அப்ப எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இந்த ஐஸ்கிரீம் கேட்டாரு, இவர் பூட்டிட்டு போயிட்டாரோ அப்படின்னு. நைட்டு 10:30 மணிக்கு நான் யாரோ போய் தட்டி எழுப்பி, அண்ணே இந்த மாதிரி சாவி எடுத்தீங்களா? காலையில இருந்து நடந்துகிட்டே இருக்கேன், எனக்கு கால் வலி தாங்க முடியல, தயவுசெய்து சாவியை கொடுங்க, ஐஸ்கிரீம் வந்தா வரும் அப்படின்னாரு. எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. வேணும் நீ போட்டிருக்கானுங்க. சுந்தரம் பாஸ்டர்ட்ட சொன்னேன், அந்த ரூம்ல அந்த சுத்தியல் இருக்கு பத்தியா, அதை எடுத்துட்டு வர. ஒரு அடி அடிச்சு பூட்டை உடைச்சு தூக்கி போட்டு, நான் காசு தரேன், வேற பூட்டு போடணும் அப்படின்னாரு. நேரத்தில தான் நடந்துகிட்டு இருக்கேன். அவனுங்களை கூப்பிட்டு கண்டிக்காம நான் அவனை பூட்டு வாங்கி தரேன்னா இது என்ன இது பதில்? என்னப்பா என்னமோ கிளம்புனார் சொன்னாராம பூட்டை உடைக்க சொல்லி, உடைங்க, எத்தனை பூட்டு உடைக்கிறீங்க பார்க்கலாம். பிரசங்கியார் முன்னால போறாரு, ஒய்ஃப்னால 3வது நான் வரேன். ஒரு 1500 பேர் இருப்பாங்க. அந்த மீட்டிங் அன்றைக்கு வந்திருக்காங்க. இந்த சாவியை பூட்டினவரு அங்க எதிரில் நின்று யார்கிட்ட எதையோ சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னன்னா, அவரு என்னதான் ஏதோ பிரயாசம் பண்ற மாதிரி நேரா போனேன். சட்டையை பிடிச்சேன். டேய், மரியாதையா சாவியை கீழே வைக்கிறியா? அத்தனை பல்ல அடிச்சு கீழே வச்சிருவேன். உடம்புல ஓடுற ரத்தம் திருநெல்வேலி பியூர் பிளட், ஜாக்கிரதை, சாவியை கீழே போயிடாது. பிரசங்கியாரும் ஒய்ஃபும் ஓடி வந்தாங்க. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, உன்னோட முகத்தில் உள்ள பிரைட்னஸே இன்றைக்கு சரியில்லை, என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. நான் ஒரு வேலையை பாதி நிறுத்திட்டு வந்துட்டேன், அதை பினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் யோசித்த கையை நீட்டிட்டோம். சாவியை வாங்காம கொலையே நடந்தா கூட சரிதான். அப்படி ஒரு வெறி. நான் 9 மணிக்கு போல கீழே இறங்கி வந்தேன். சுந்தரம் பாஸ்டர் அது வரைக்கும் அந்த மனுஷன் சாப்பிடல. அந்த மனுஷன் அங்கே உட்கார்ந்தாரு. கடைசி ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னாரு, நான் உன்னுடைய உண்மையான லைஃபை பார்த்துட்டு இந்த வாரம் உன் கையில திருவிருந்து பாத்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன் தாமஸ். அதை பிசாசு கெடுத்துட்டான். எல்லாரும் மத்தியில கோபக்காரன் ஆக்கி உன்னுடைய நல்ல சுபாவத்தை நான் பாராட்டி உனக்கு திருவிருந்து கொடுக்கறதுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நான் தீர்மானம் பண்ணி வச்சிருந்தேன். அதை பிசாசு கெடுத்துட்டான். நீ இடம் கொடுத்துட்ட, சரி பரவாயில்ல, நான் சொன்னதை நீ கேட்டிருக்கணும் இல்லையா? அவங்க இருக்கட்டும், நான் தான் உனக்கு உடைக்கணும்னு சொன்னல, நீ கேட்டிருக்கலாம் அப்படின்னு கூட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி, இது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பாடம். ஆனா கடைசி வரைக்கும் திருவிருந்து பாத்திரம் கொடுக்கல. அப்புறம் ஊழியத்துல என்ன பிரசிடென்ட் ஆக்குனது உங்களை எல்லாருக்கும் தெரியும்.